ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. சார், இப்போ ஆர்.என். ரவி மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதை திமுக காரங்கெல்லாம் ஒரு சட்டரிங் டோனில், ஐயா தேர்தல் நேரத்தில் எங்களை விட்டுட்டு போகிறீங்களே, உங்களை நம்பி தானே நாங்கள் இருந்தோம், நீங்கள் ஒரு முக்கியமான பிரச்சார பீரங்கியாச்சே அப்படின்னு சட்டரிங் டோனில் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறம் சீரியஸாக அதை நம்ம எப்படி அணுகணும், ஏன் மேற்கு வங்கத்துக்கு போகிறாங்க, மம்தாட்ட போய் தேர்தல் நேரத்தில் என்ன பிளான் பாஜக வச்சுருக்கிறாங்க, இங்கே கேரளா ஆளுநரை ஒருத்தரை இங்கே பொறுப்பாளுநராக போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, என்ன திட்டம் இருக்குது, இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி மாற்றுவதன் மூலமாக என்ன பாஜக புதிய விஷயங்களை செய்ய போகுது, என்ன புதிய ஆட்சி மாற்றத்தை எதுவும் தடுக்க போதா, என்ன செய்ய போகுது, இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? எதனால் இந்த மாற்றம்? ஆர்.என். ரவியை பொறுத்தவரை ஆர்.என். ரவிக்கு நமக்கு இங்க இருக்கின்ற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா வெக்கம், மானம், சூடு, சொரணம் ஒண்ணுமே கிடையாது. அது அவர் பாஜக என்ன சொல்கிறதோ அப்படியே இம்ப்ளிமெண்ட் கூட இன்னொரு படிப்பு மேல போயிட்டு மோர் லாயல் தென் த கிங் என்ற அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு மனிதர். அதாவது ஒரு கெரியர் ஃபுல்லா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, கேரளா கேடர் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்துட்டு இந்த கேரளா கேடர் அதிகாரிகளுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இந்தியாவை சுக்குநூறா கேட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஒருத்தர் டோவல், இன்னொருத்தர் இவரு பேட்ச்மேட். அதனால போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 2 பேருக்கு நல்லா சொகுசா வாய்ப்பு வந்துட்டே இருக்குது. அப்ப இவரு முன்னாடி எங்க இருந்தாரு, நாகாலாந்து. இது மக்கள் மறந்து விட்டார்கள், அதனால சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன்னா நாகாலாந்துல இவர் அந்த நாகாலாந்துல ஒரு மிலிட்டன்ட் அமைப்பு இருக்கிறது, என்எஸ்சி ஐஎம், அதாவது ஐசக் முனிவா குரூப் ஆஃப் நாகாலாந்து, அந்த ரிபல்ஸ். அப்ப அந்த ரிபல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவர் தான் இன்ட்ரோலோக்யூட்டரா இருக்காரு. இவருடைய வாழ்க்கை பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வடகிழக்கில் இருக்கின்ற நம்மளுடைய வடகிழக்கில் இருக்கின்ற மிலிட்டன்ட் குரூப்பை படிக்கிறதா இவருடைய கம்ப்ளீட் வாழ்க்கை பணி. 40 வருஷம் வேற ஒரு மண்ணு பண்ணல, இது மட்டும் தான் பண்ணியிருக்காரு. இதே ஒரு பெரிய ஒர்க் தான், என்னை பொறுத்தவரை பெரிய ஒர்க் தான். ஆனால் அந்த குரூப்ல, அந்த நாகாலாந்து குரூப்ல இருக்கின்ற ஐசக் முனிவா குரூப்ல இருக்கின்ற அந்த தலைவர் கூறுகிறார், இந்த ஆள் இருந்தா நாங்க பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டோம். அவங்க டெமோக்ராட்டிக் வழிக்கு வரணும்னு இருக்காங்க. நான் எனக்கு ஃப்ரண்ட் லைன்ல எழுதியிருக்கேன் இந்த விஷயத்த, இணையத்துல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது நாங்க டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்க்கு வரணும், நாங்க ஆயுதம் வைத்து நாங்க கம்ப்ளீட்டாக இந்தியா அரசாங்கம் கிட்ட சரண்டர் ஆயிடுறோம், அதன் பிறகு நாங்க அரசியலுக்கு வரணும், அந்த அரசியல் இருக்கணும் என்று அவர்கள் விருப்பப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இவர் இன்டர்லோக்யூட்டர், அதாவது இவர் தான் அரசாங்கத்துக்கும் அந்த மிலிட்டன்ட் குரூப்புக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிற நபர். அந்த ஆளை பார்த்துட்டு யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரிட்ட இவங்க என்ன சொல்றாங்க சொல்லினா, இந்த ஆள் இருந்தாரா நான் பேச மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு மனிதர். அவர் அங்க நாகாலாந்துல கவர்னராக இருக்க முடியவில்லை. நாகாலாந்துல கவர்னர் இருக்கும்போது தான் இந்த இன்டர்லோக்யூட்டராக அந்த பணி செய்து கொண்டிருக்கிறார். அவரை அங்கிருந்து 2021 மாத்துறாங்க. அங்க இருக்க முடியாத ஒரு நபரை தமிழ்நாட்டுக்கு மாத்துறாங்க. அங்க ஃபெயிலியராக தோற்ற ஒரு மனிதனை தமிழ்நாட்டுக்கு மாத்துறாங்க. ஏன்னா டோவலுடைய ஃப்ரெண்டு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருடைய ஃப்ரெண்டு. அதனால அந்த இந்தியாவில் இது மட்டும் தானுங்க, நீங்க யாரும் தெரியும், அதனுடைய பேசிஸ் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஓல்டு பாய்ஸ் குரூப் என்று கூறுவார்கள். அதுலதான் 1947 இருந்து இதுவரை உங்களுக்கு யாருக்கு தெரியும் அவங்கள சரி அந்த போஸ்ட்ல போடு, ராஜீவ்காந்தி கிட்டேனாலும் சரி, ராகுல் காந்தி கிட்டேனாலும் சரி, நரேந்திர மோடி கிட்டேனாலும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிறது. உங்களுடைய எஃபிஷியன்சி கணக்குல எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய ஒண்ணு லாயல்ட்டி, ரெண்டாவது யார் இன்னாருடைய ஆளா அன்னாருடைய ஆளா, இது மட்டும் தான் பாக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு போடுறாங்க. வந்தோடனே ஆரம்பிச்சாருங்க. ஒரு 2 மாசம் என்ன பண்றாரு, அப்புறம் ஆரம்பிச்சாரு பில்ஸ அனுப்புறது இல்ல. அதாவது இவருக்கு ஒரு பில் வருது, அந்த பில்ல கையெழுத்து போட்டு அனுப்பணும். இல்லை என்றால் இவர் திருப்பி அனுப்பணும். அரசாங்கம் மறுபடியும் பரிசீலனை செய்து அசம்பிளி மறுபடியும் திருப்பி அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவர் 2 பண்ண மாட்டாராமா, இவர் வச்சிருவாராமா. வச்சோன்னா நான் கிடப்புல போட்டேன்னா பில்லு செத்து போயிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு கவர்னர் அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக, அதாவது அது மேலதான் இவர் சத்தியப்பிரமாணம் பண்றாரு, அதற்கு எதிராக நடந்து கொள்கிறார். அதாவது தன் செய்த சத்தியத்துக்கு எதிராக நடந்து கொள்கின்ற ஒரு கோழை. அப்படிப்பட்ட ஒரு கோழைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, யோ
லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா பில்ல திருப்பி அனுப்பு அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி எவ்வளவோ கேஸுகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். தமிழ்நாடு அரசாங்கம் செல்லுச்சு. அதுல வந்து மறுபடியும் அது பஞ்சாப்ல இருக்கின்ற புரோஹித் ஆனாலும் சரி, இங்க இருக்கின்ற ரவி ஆனாலும் சரி, எதிர்க்கட்சி இருக்கின்ற மாநிலங்களில் வந்து முழுக்க முழுக்க வந்து அடாவடித்தனம், அராஜகம் செய்த கவர்னர்ஸ் எல்லாம் வந்து கண்டித்து கொண்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கொண்டே இருந்தது. அதன் பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட் பெரிய ஒரு ஆர்டர் போடுகிறது. அந்த ஆர்டரை எதிர்த்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ், அதாவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தன்னுடைய வேலையை வந்து பணிக்காலத்தில் ஒழுங்கா செய்யவில்லை, அதன் பிறகு ஆளுநராய் கொண்டு தன்னுடைய அந்த சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நடந்தவர், அவருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வருது, பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வருது. இதுதான் ஆர்.என். ரவியுடைய விசேஷம். அதாவது தமிழகத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாரு. அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூடாரமாக ராஜ்பவனை மாற்றிவிட்டார். ராஜ்பவன்ல வந்து விழாக்கு மேல விழா. இது வைஸ் சான்சலருடைய கூட்டம் வந்து ஊட்டியில போடுவாராமா, தன்னுடைய சொகுசு மாளிகையில போடுவாராங்க. ஊட்டிலையும் ஒரு கவர்னருக்கு வந்து ஒரு மாளிகை இருக்கிறது. அதாவது இந்த சம்மர் மந்த்ஸ்ல வந்து சென்னையில இருக்க முடியாதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்ஸ் எல்லாம் அங்க போயிருவாங்க. அது என்ன மண்ணுங்கன்னு எனக்கு புரியல. அதாவது இதையெல்லாம் நிறுத்தணுங்க ஃபர்ஸ்ட் இந்த கவர்னர்ஸ்க்கு. எதற்காக இங்க ஒரு மாளிகை அங்க ஒரு மாளிகை? இவர் அங்கிருந்து போவாராமா, இங்கிருந்து தனி விமானமால போவாராமா கோயம்புத்தூருக்கு, அங்கிருந்து வந்து ஹெலிகாப்டர் மூலம் வந்து தன்னுடைய சொகுசு மாளிகைக்கு போவாராமா. அந்த சொகுசு மாளிகையில வந்து வைஸ் சான்சலரை அழைத்து கொண்டு ஒரு பெரிய கூட்டம். யாரு? தமிழகத்தினுடைய வைஸ் சான்சலருடைய சான்சலர் தானே, எல்லா யூனிவர்சிட்டிஸுடைய சான்சலர் தான். அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிக்கொண்டு ஸ்ரீதர் வம்பு மாதிரியான நபர்களை கொண்டு வந்து, அவருக்கும் எஜுகேஷனுக்கு என்னங்க சம்பந்தம்? ஒரு பணக்காரர், அவ்வளவுதான். ஜோஹோ என்ற நிறுவனத்துக்கு தலைவராக இருக்கிறார், பணக்காரர். அந்த பணக்காரரை கொண்டு வந்து இவர்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க வைக்கிறது. இத்தனைக்கும் வந்து தன்னுடைய மனைவிக்கு கூட அந்த ஆலிமோனி கொடுக்காத ஒரு நபர் என்ன சொல்றாரு? இப்போ என்ன சொல்றாரு? அந்த பெண்மணி வந்து இதுல கலிபோர்னியா சர்க்கியூட் கோர்ட்ல வந்து டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டு எனக்கு இதுல அவருடைய சொத்துல பாதி கொடுங்கன்னு சொன்னப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க இவருடைய அட்வொகேட் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட இருக்கிறதுல பாதி கொடுத்துருவாங்களாமா. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோஹோ கம்பெனியினுடைய 95% வந்து இவருடைய சிஸ்டர் பெயர்ல எழுதி வச்சுட்டு 5% வச்சுட்டு 5% பாதி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இந்த மனிதன் எப்படிங்க வைஸ் சான்சலர்கிட்ட போய் உட்கார்ந்து பேச முடியும்? அப்ப இந்த மாதிரி அடாவடித்தனம், அராஜகம் செய்த மனிதர்களை வைத்து ஹையர் எஜுகேஷனை சீர்குலைத்து விட்ட வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு எதிராக நின்று கொண்டு, வைஸ் சான்சலர்ஸ் சர்ச் கமிட்டிக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர். அப்ப இவருக்கு அதாவது என்ன வேணா செய்வாரு. ஒரு மாநிலத்தை வந்து சீர்குலைக்கிறதுக்கு என்ன வேணா செய்கின்ற ஒரு நபரை வந்து இன்னைக்கு பெங்கால்ல போட்டிருக்காங்க. இதுதான் சாராம்சம். ஏன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் லேடிஸ் வீக்னஸ் இருக்கு இல்லையா, நமக்கு தெரியும் இல்லையா. இந்த மிசோரம்ல ஒருத்தர் இருந்தாரு கவர்னர், பிஜேபி கவர்னர்ஸ் இருக்கிற பெரிய பிரச்சனை தான், ஆர்எஸ் காரர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. சிவி ஆனந்தா போஸுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. 2 பெண்கள் வந்து பாலியல் புகார் வந்து கொடுத்தாங்க. அதுல இவரு வந்து கிறுக்குத்தனமா ஒரு வேலை என்ன பண்ண பாத்தீங்கன்னா, அந்த பெண் வந்து உள்ள வர சிசிடிவி காட்சிகள் வந்து இவர் வந்து வெளியிடுறாரு. அந்த பெண்ணு வந்ததுக்கும் இவளுக்கு ஒரு பிரச்சனையும் ஆகலன்னு சொல்லி, ஏங்க எல்லா அறையிலும் சிசிடிவி இருக்குமா? அப்போ அதாவது ஒரு சர்வைவர்னுடைய அந்த படங்களையும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது என்றது நம்மளுடைய சட்டத்தில் இருக்கின்ற விஷயம். ஆனா இவர் கவர்னரா இருக்கிறதுனால இவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது, அவ்வளவுதான். ஒரு கவர்னர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. அதனால தப்பித்த ஒரு மனிதர். அப்போ அரசு பாஜகவினுடைய தலைமை வந்து டெல்லியில யோசிக்குது, இது வந்து பாலியல் புகார் ஒரு பெரிய பிரச்சனையா இந்த அம்மா எடுத்துட்டு போயிரும், அதனால நம்ம ஒண்ணு பண்ணிடலாம், அவர்கிட்ட ரிசைன் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி டப்புன்னு சொல்றாங்க. டப்புன்னு ரெசிக்னேஷன் வாங்குறாங்க. அமித்ஷா கூப்பிட்டு, உள்துறை அமைச்சர் கூப்பிட்டு மம்தா சொல்றாரு, எங்க ஆர்.என். ரவி அங்க போடுறோம் அப்படிங்கிறாரு. மம்தா தான் நமக்கு வந்து மார்ச் 5ஆம் தேதி 8 மணிக்கு வந்து தகவலை வந்து தெரிவிக்கிறாங்க, 7:50 நினைக்கிறேன். இந்த தகவலை வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆர்.என். ரவி வருவதாக கூறுகிறார்கள், எங்களை கன்சல்ட் பண்ணலன்னு கூறுறாங்க. இது எதற்காக வைத்துக் கொண்டால், அங்க வந்து எஸ்ஐஆர் நடந்து கொண்டிருக்கிறது. பெங்கால் கடும் எதிர்ப்பை தெரிவித்த அங்க எலெக்ஷன் நடக்குமா, அங்க எலெக்ஷனே நிறுத்தக்கூடிய அளவுக்கான சூழல் இருக்குன்னு சொல்றாங்க. மம்தா ஒரு பெரிய போராட்டம். அதான் அப்போ எங்க கேள்வி கேட்கணுமோ அது நாம கேட்க மாட்டோம். என்ன கேள்வி கேட்கணும்னா, டே ஞானேஷ்குமார், உங்ககிட்ட யாரா இந்த எஸ்ஐஆர் வந்து இப்ப நடத்த சொன்னது? தேர்தல் வருதுன்னு உனக்கு தெரியும். தேர்தல் வர்றதுக்கு 3 மாசம் முன்னாடி எஸ்ஐஆர் நடத்த வேண்டிய அவசியம் என்ன, அவசரம் என்ன, யாருக்காக செய்தார்? அப்போ அதுக்கு முன்னால பண்ணிருக்கலாம்ல. 2024 என்ற வருடம் இருந்தது, 2023 என்ற வருடம் இருந்தது, 2022 2024 விட்டுருங்க. 24 வந்து தேர்தல் காலம்.
நம்மளுடைய இது எம்பி தேர்தல் காலம், பார்லிமெண்ட் தேர்தல் காலம் விட்டுருங்க. 2021 தேர்தலுக்கு முன்னால் நடந்த அதன் பிறகு பண்ணிருக்கலாம்ல, 2019 தேர்தலுக்கு முன்னால பிறகு பண்ணிருக்கலாம் இல்லையா? இது ஒண்ணுமே பண்ணாம இப்ப வேணுமென்றே ஒரு எஸ்ஐஆர் கொண்டு வந்து குழப்பியிருக்காரு. இந்தியா பூரா குழப்பியிருக்காரு. உத்தரப்பிரதேசல வந்து ஏறத்தாழ 1 கோடி பேர்கள் வந்து அதுல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சிருக்குங்க, திருச்சியில வந்து என்னுடைய நண்பர் ஐஏஎஸ் அதிகாரி, அவருடைய தகப்பனார் வந்து போன வருஷம் வந்து காலமாயிட்டாரு. ஏன் அம்மா வந்து உயிரோட இருக்கிறாங்க, அம்மாவோட பேர் நீக்கிட்டாங்க, அப்பாவோட பேர் இருக்கு. அதாவது காலமானவருடைய பேர் இருக்கு, இவங்களுடைய அம்மாவுடைய பேர் வந்து நீக்க. இந்த மாதிரி எல்லா என் பேரை நீக்கிட்டாங்கல்ல, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அடாவடித்தனம். தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு அளவுக்கு அங்கங்க சரி பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் 74 லட்சமோ ஏதோ வந்து வெளியே தூக்கி இருக்கிறாங்க. அப்ப பெங்கால்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்து மம்தா பானர்ஜி போய் நின்று வாதாடுறாங்க. அப்ப இது நம்ம உலகத்திலே கண்டது கிடையாது. அதாவது ஒரு மாநிலத்தினுடைய எலெக்டட் பிரதிநிதி, அதாவது யுஎஸ் எடுத்தீங்கன்னா கவர்னர், இங்க எடுத்தீங்கன்னா முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் போய் அந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் நின்று அவர்கள் வந்து ஒரு அரசுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடிக்கு எதிர்க்காக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஞானேஷ்குமார் கேரளா கேடர் ஆபீசருங்க, மறுபடியும் ஐஏஎஸ். இதுதான் இப்ப ஞானேஷ்குமார் வந்து, நான் பல முறை ஞானேஷ்குமாருக்கு இந்த அட்வைஸ் கொடுத்திருக்கேன். நீங்க வந்து அந்த நிர்வாச்சன் சதன் என்ற அந்த பில்டிங்கை வந்து வாடகைக்கு விட்டுட்டு நீங்க பாஜக ஆபீஸ்ல போய் செட்டில் ஆயிருங்கிற, என்டையர் எலெக்ஷன் கமிஷன் அங்க மாத்திருங்கிற. அப்போ அவர் வந்து இந்த துரிதமாக முடிக்க மாட்டார், 100% முடிக்க மாட்டார். முடிக்கலன்னா அடுத்து என்ன? அடுத்த சொல்யூஷன் என்ன? அடுத்த சொல்யூஷன் வந்து அசம்பிளியினுடைய காலாவதி நீடிக்க முடியாது, அது அரசியல் சாசன சட்டத்தில் கிடையாது. அது கரெக்டா அப்ப வந்து கரெக்டா அரசியல் சாசன சட்டம் வந்து பாஜக சொல்லுவாரு. ஆனால் அடுத்ததாக பிரசிடென்ட் ரூல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரசிடென்ட் ரூல் வந்தால் மட்டுமே தான் பாஜகவுக்கு அங்க ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஒண்ணு. ரெண்டாவதாக 6 மாசத்துல பிரசிடென்ட் ரூல், மேக்ஸிமம் 6 months தானே, அந்த 6 months டியூரேஷன் நடுவில் வந்து இவங்க சர்வே எடுப்பாங்க. அதுலயும் வந்து ஒன்னும் சரி வரலன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு 6 months எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே. அது ரவி தான் என்ன வேணா செய்வாருங்களேன். அப்ப அவரை வச்சுட்டு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் வேற மாதிரி வச்சுட்டு என்ன வேணா செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் மாத்தி இருக்கிறார்கள் என்றதுதான் எனக்கு ஒரு லாஜிக்கலா தெரியல. ஆனந்த் போஸும் அந்த மாதிரியான நபர் தானே. அவர் ஒன்றும் மம்தாவுக்கு அவர் ஒன்றும் ஜனநாயகப்படி செய்யலையே. அவரும் ஆர்எஸ்எஸ் கட்டளையின்படி மம்தாவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாரு. மம்தாவும் திருப்பி பதிலடி கொடுத்துட்டு தானே இருந்தாங்க. இதுக்கு எதுக்கு ஆர்.என். ரவிங்கிற போஸ் எல்லாம் ஒண்ணு தானே? இல்ல அதுல மாற்றம் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. என்னன்னா இதுல கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. இந்த 2வது பாலியல் புகார் வந்த உடனே அவர் கொஞ்சம் பம்பராரு. முன்னாடி அது வந்து இறங்கணும்னா வந்து கம்யூனல் ரைட்ஸ் நடந்த இடத்துக்கு போய் நிக்கிறது, அது பண்றது இது பண்றது, அடாவடித்தான அராஜகம். ஒவ்வொரு கவர்னர் எதிர்கட்சி மாநிலத்தில் செய்த அராஜகத்தை விட ஒரு படி அதிகமா சொன்னார். எது ஏறத்தாழ இந்த ஜெய்தீப் தன்கர் செய்து கொண்டிருந்தாரு வெஸ்ட் பெங்கால்ல, அதே அளவுக்கு வந்து அது ஒரு பிளே புக்கா எடுத்துட்டு இவர் வந்து பண்ணி, அதனாலதானே அவருக்கு இப்ப பதவி கிடைச்சிருக்கு. இப்ப அவர் ஒரு அடுத்த கட்ட இடத்துக்கு போயிருக்காருல்ல, அவருடைய உழைப்புக்கு மரியாதை கிடைச்சிருக்கு. ஆமா, ஜெய்தீப் தன்கருக்கும் போஸுக்கும் இருக்கின்ற ஒரே ஒரு காமன் புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெய்தீப் தன்கர் வந்து வைஸ் பிரசிடண்டா கொடுத்தாங்க, பெரிய பொறுப்பு கொண்டாரு. ஆனால் அவர் வந்து சுய நினைவோட சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த அந்த தருணத்தில் அவரை வந்து திடீரென்று ஐயப்பா உனக்கு உடம்பு சரியில்லப்பா வீட்டுக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு தூக்கி வீட்டுல கொண்டே வச்சுட்டு ஏறத்தாழ ஹவுஸ் அரெஸ்ட்டுங்க. அவர் வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் சொல்றாரு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யார் சொன்னது, அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அவர் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பென்ஷனுக்கும் எம்பி பென்ஷனுக்கும் வைஸ் பிரசிடென்ட் பென்ஷனுக்கும் சண்டை போட்டு இருக்காரு. யார்கிட்ட போய் மன்றாட முடியும்னு பாத்துட்டு இருக்காரு. அப்போ பாஜக சொல்கின்ற இந்த 2 பேர் நரேந்திர மோடி அமித்ஷா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் செய்து விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நேரா போகிற வழி இருக்கிறது, இல்லை என்றால் அவுட்டு. ஆனந்த போஸ் என்ன பண்ணாரு, இந்த பாலியல் புகார் வரும் வரை ஃபர்ஸ்ட் அதுக்கு கஜாமுஜா ரியாக்ஷன் கொடுத்திருந்தாரு. 2வது பாலியல் புகார் வந்தோன்னா அவர் பம்ப ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு அவர் என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து சமாதானமா போயிடுறாரு. இதுல வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ல வந்து மம்தா பானர்ஜி என்ன ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாரு. இந்த 2-3 விஷயம் இருக்குங்க. அதுல அவர் வந்து பணிவாக போனதுனால இவர்களுக்கு தெரிஞ்சு விட்டது, ஆஹா பையன் செட்டில் ஆயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு விட்டது. அதனாலதான் அவரை வந்து மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாங்க. பெங்கால் பிடித்துத்தான் ஆக வேண்டும்.
தமிழ்நாடு வந்து ஒருவேளை கைவிட்டு நழுவக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் அது தமிழ்நாடு இன்னும் முடியலங்க. தேர்தல் தேதி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. போன வாட்டி எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க? பிப்ரவரி கடைசியில அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் அனௌன்ஸ் பண்ணல? மோடி வர்றாரு 11ஆம் தேதி. மோடி வர்றாரு 15ஆம் தேதி, மார்ச் 15ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் இருக்குமா இல்லையா என்று நமக்கு இன்னும் தெரியாது. அவர்கள் இங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் சக்சீட் ஆகுமா இல்லையான்னு பாக்குறதுக்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறது. அதனால எப்ப பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டிலையும் ஒரு உண்மையா இருக்கிறது. அப்போ அங்க வந்து ஆர்.என். ரவி என்பவர் வந்து எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்து என்ன வேணா பண்ணிடுவாரு. அந்த ஒரு விசுவாசம் வந்து அவர்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் பண்றாங்க. அதனாலதான் ஆர்.என். ரவி வந்து மாற்றப்பட்டார். இப்ப இங்க வர கேரள ஆளுநர் ஆர்.என். ரவி மாதிரி தான் இருப்பாரா, இல்ல அவரோட வீரியமா இருப்பாரா, இல்ல ஜனநாயக மரபுகள்படி செயல்படுவாரா? இல்ல பாருங்க, இப்ப ஜெய்தீப் தங்கர் பண்ணதெல்லாம் மக்களுக்கு வந்து மறந்து விட்டது. கவர்னன்ஸ்க்கே மறந்து விட்டது. ஆர்.என். ரவி தான் இப்ப டெம்ப்ளேட். ஆர்.என். ரவி என்ன பண்ணாரோ அதேதான் அச்சரேக்கரும் பண்ண போறாரு என்று. அதாவது அவர் இங்க வரலையே. அவர் வந்து கேரளா கவர்னர் அடிஷனல் சார்ஜ். இதுலயே ஒரு பெரிய ஒரு விளையாட்டு பாருங்களேன். அதாவது அவர் கேரளா கவர்னரா இருக்காரு, இங்க சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஏன் கேலவுட் கொடுக்கல? அதாவது கர்நாடகா வந்து பெங்களூர் வந்து சென்னைக்கு ரொம்ப அருகில் இருக்கிறது. டக்குன்னு அவர் அங்க இருந்து ஹெலிகாப்டர் ஏறினா கூட இங்க வந்துடலாம். ட்ரிவாண்டத்தில் ஹெலிகாப்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து ட்ரெயின் பிடிச்சோ இல்லைன்னா சாதாரண பிளேன்ல தான் வரணும்ன்ற நிலை இருக்கிறது. ஏன் அவர் கொடுக்கல? அப்ப அதுலயும் ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கு என்னவென்றால் நாம முன்னாடி பார்த்த கணக்கு தான், வித்யாசாகர் ராவ் கணக்கு தான். மகாராஷ்டிரா ஆளுநருக்கு வந்து தமிழகத்தினுடைய பொறுப்பு கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? தமிழ்நாட்டுல ஏங்க ஆளுநர் கிடைக்கல, எத்தனையோ ஆளுநர் ஏன் கொடுக்கல? அதே மாதிரி அடுத்த கேள்வி, கைலாஷ்நாதன் என்றவர் புதுச்சேரி இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்த்து வச்சாரு. ஆமா வித்யாசாகர். ஆமா ஆமா அவர் என்ன செய்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் இங்க வித்யாசாகர் ராவனுடைய தனித்துவம்னு பாத்தீங்கன்னா, அவர் திடீர்னு காணாம போயிடுவாரே. எப்ப காணாம போனாரு? சசிகலா பதவி வந்து அதிமுக ஏகமனதாக தலைவராக தேர்ந்தெடுக்கிறது. அவர் முதல்வராக அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். அந்த தருணத்தில் வந்து வித்யாசாகர் ராவ் ஓடி போயிட்டாரு. ஓடி போயிட்டு பாம்பேல ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார். டெல்லியில மனோகர் பாரிகரனுடைய பெண்ணினுடைய மகளினுடைய இது திருமண நிகழ்ச்சியில தென்படுகிறார். இங்க காணோம். மிஸ்ஸிங். ஹலோ மிஸ்ஸிங். எப்படிங்க இது? என்ன அரசியல் சாசன சட்டங்க இது? என்னங்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? அப்ப அதே ஒரு டெம்ப்ளேட் இங்க வருது. இங்க இவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இந்த தேர்தல் வந்து ஒரு வேளை ஒரு ஹேங் அசம்பிளியில நின்று விட்டால் நம்ம வந்து இவரை கேரளா கவர்னர் வச்சு வேலையை முடிச்சிடலாம். ஏன்னா கேரளா கவர்னர் இங்க தென்பட மாட்டாரு. நீங்க வந்து நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் தேவையான அளவுக்கு நீங்க வாங்குற மட்டும் கேரளா கவர்னர் இருக்க மாட்டாரு, உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. அதே நேரத்துல கைலாஷ்நாதனுக்கு அவர் எல்ஜி தான், புதுச்சேரி எல்ஜி தான், அவருக்கு வந்து சார்ஜ் கொடுத்துருந்தீங்கன்னா 100% நாம எல்லாம் போயிட்டு அவர் வீட்டுல நின்றுப்போம். நாம இன்க்ளூடிங் அரசியல் கட்சிகள் மட்டும் கிடையாது, நாமளும் போய் நின்றுப்போம். ஐயோ வேலையை பண்ணி சொல்லியிருப்பான். ஆனால் அதோட ஐஏஎஸ் அதிகாரி அவர் இது பாருங்க, அவருடைய தனித்துவம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து மோடிக்கு செக்ரட்டரியா இருந்தவர் குஜராத்ல. ஐஏஎஸ் அதிகாரி, தமிழ்காரர், ஆனா குஜராத் கேடர். அவர் வந்து அங்க சீஃப் செக்ரட்டரியா இருந்துட்டு அதன் பிறகு செக்ரட்டரி டு சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு மோடிக்கு செக்ரட்டரியா இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து மோடி டெல்லிக்கு போனோம்னா மோடி இவர்கிட்ட சொல்லிட்டு போறாரு, நீ டெல்லிக்கு வந்துடாதுப்பா, டெல்லிக்கு போயிட்டு நீ வந்துட்டீங்கன்னா குஜராத் கைவிட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி கோகிலாபெனுக்கு அடுத்த முதல்வருக்கு வந்து இவர் தான் செக்ரட்டரியா இருக்கிறாரு, நேரு உதவியாளராக இருக்காரு. அதன் பிறகு வந்து குஜராத்தை தக்க வைக்கிறதில் வந்து கைலாஷ்நாதனுக்கு பெரும் ஒரு பங்கு இருக்கிறது. அங்க பாஜகவுக்கு தக்க வைக்கிறது பெரிய பங்கு இருக்கிறது. அப்ப அவ்வளோ முக்கியமான ஒரு நபர், மோடி கூட எந்த நேரத்திலையும் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து இன்னைக்கு எல்ஜி புதுச்சேரியா இருக்கிறாரு. அவருக்கு வந்து அடிஷனல் சார்ஜ் கொடுக்க மாட்டாங்களாம். எல்லாரும் சொல்லுவாங்க, எங்க எல்ஜிக்கு எப்படிங்க கவர்னர் சார்ஜ் கொடுக்கறதுன்னு. அதாவது யூஸ்வலா வந்து தமிழக ஆளுநருக்கு வந்து அடிஷனல் எல்ஜி சார்ஜ் கொடுப்பாங்க அவருடைய காலாவதி முடிஞ்ச உடனே. ஆனா இங்க ஒரு ரூலும் கிடையாதுங்க. ரவிக்கு எப்ப காலாவதி முடிஞ்சது? யாராச்சும் ஏதாச்சும் பேசினாங்களா? ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஒரு மரபோ ஒரு அரசியல் சாசன சட்டம் ஒண்ணுமே ஃபாலோ பண்ண வேண்டாம். அப்ப நான் என்னை பொறுத்தவரை வந்து அந்த சரி அந்த எல்ஜிக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவரை வந்து தமிழக ஆளுநரை போட்டிருக்கலாம் இல்லையா? விஸ்வஸ்தராச்சு, மோடிக்கு விஸ்வஸ், அவருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த பொறுப்பு எனக்கு புரியல. அப்போ என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரே ஒரு, எனக்கு கைலாஷ்நாதன் பர்சனலா தெரியுங்க. எனக்கு தெரிஞ்ச கைலாஷ்நாதன் வந்து ஒரு லிமிட் வித்து அவருடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பணிகளை தாண்டி
உங்களுக்கு ரவி மாதிரி சூடு சொரண வெக்கமான இல்லாம செயல்பட மாட்டார். இதுதான் பிரச்சனை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏன் வந்து பொறுப்பு ஆளுநரை நியமிக்கிறாங்க, நிரந்தர ஆளுநரை நியமிக்கல? அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு செக் இருக்குது. போஸை விட எனக்கு சொன்னதை கேட்கக்கூடிய ஆள் வேணும், அதுக்கு ஆர்.என். ரவி தான். அது வந்து மேற்கு வங்கத்துக்கான செக்கு. மேற்கு வங்கத்தில் தேர்தலையே நடத்தாமல் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரலாமா? தமிழ்நாட்டில் நாளைக்கு தேர்தலுக்கு பிறகு இழுபறி வந்தால் ஒரு ஜனநாயகப்படி செயல்பட்டுறக்கூடாதுக்காண்டி ஒரு பொறுப்பு ஆளுநரை போட்டு தப்பிக்கிறதுக்காண்டி பண்ணது. இதுக்கு முன்னுதாரணம் இருக்குது. சசிகலா பதவி ஏற்கும்போது வித்யாசாகர் ராவ் ஓடி போனதை பார்த்தோம் நம்ம. ஸோ இவ்வளவு வேலைகள் இருக்குது. கேரளா டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு மேற்கு வங்கம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பார்ப்போம். ஆனால் மம்தா வந்து ரொம்ப ஹார்டால பண்ணுவோம். தன்கரை போட்டு வெள்ளுன்னு வெளுத்துட்டாங்களே. மம்தா வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆர்.என். ரவியை வந்து விட்டுருவாங்களா? ஏன்னா தமிழ்நாடு தான் ரொம்ப ரொம்ப சட்டப்படியும் மென்மையாகவும் ரொம்ப மரியாதையுடனும் ஆளுநரை நடத்துச்சு. கொள்கை ரீதியாக ஆளுநருக்கு எதிரான மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் அந்த இண்டிவிஜுவலாக ரவிக்கு அந்த மரியாதையை அதிகமாக சிஎம் கொடுத்துட்டாருங்கிற மாதிரி கூட பலர் கூட சொன்னாங்க. என்னங்க இவ்வளவு தூரம் விட்டு கொடுக்குறாருன்னு. பட் தெலுங்கானா சிஎம் அப்படி நடந்துக்கல, மேற்கு வங்க சிஎம் அப்படி நடந்துக்கல. இப்போ ஆர்.என். ரவிக்கு தமிழ்நாட்டை விட ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்குமே கல்கத்தால. ஆர்.என். ரவி இங்க செஞ்ச விஷயங்களை வந்து அங்க செஞ்சா அடி வாங்குவாருங்க. 100% நான் சொல்றேன். இங்க வந்து ஒரு பொய் சொன்னார் இல்லையா, அதாவது என்னுடைய கான்வாய் அட்டாக் பண்ணப்பட்டதுன்னு ஒரு பொய் சொன்னார் இல்லையா, அது போலீஸ் கருப்பு கொடி காமிச்சாங்க. கருப்பு கொடி காமிச்சு என்ன அட்டாக் பண்ண பார்த்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ராஜ்பவன்ல என் மேல கொலை முயற்சி நடந்ததுன்னு சொன்னார் இல்லையா, அந்த வாசல்ல குண்டு போட்டது. இந்த மாதிரி பொய்கள் வந்து ஆர்.என். ரவி பெங்கால்ல சொன்னாருன்னா அவர் மேல கை வைப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஆர்.என். ரவிக்கு அந்த விஷயம் தெரியும். ஏனென்றால் நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஆளுக்கு வந்து கல்கட்டா தாண்டி தான் போகணும். தாராளமாக தெரியும் என்று நான் கருதுகிறேன். இன்னும் கொஞ்சம், ஏன்னா பீகார்காரர் தானே, ஓரளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு நபராகத்தான் இருப்பார். அப்போ கொஞ்சம் பார்த்து தான் அங்கேயும் வேலை செய்வார். ஆனால் பாஜக என்ன சொல்றதோ அதை செய்வார். இவர் ஃபீல்ட் மேன் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பன்வாரிலால் புரோஹித் வந்து அங்கங்க போய் நின்னாரு. அப்புறம் கடைசியில வந்து ஏதோ டாய்லெட்ல எட்டி பார்த்தேன்னு சொல்லிட்டு ஆய்வு செய்ய போனாரு. அது வேற மாதிரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு. கடலூர்ல அதே மாதிரி ஆனந்த போஸ் கடகரன் போய் நிப்பாரு. இந்த இவரு முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் வந்து கடகரன் போய் நிப்பாரு. ஆனால் இவர் வந்து ஃபீல்டு மேனே கிடையாது. இவர் ஃபீல்டுக்கே போக மாட்டாரு. இவர் உட்கார்ந்த இடத்துலயே வந்து கதகடன்னு ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பார். இதுதான் வித்தியாசமா இருக்கிறேன். அதனால வெளியே பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இந்த இவரை. பார்ப்போம். இங்க இருந்து போய் அங்க சிக்கிட்டாருன்னு தான் பார்க்கணும். ஆர்.என். ரவி தமிழ்நாட்டினுடைய அருமை கூட அவருக்கு கல்கத்தா போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். என்னடா கடுமையான எதிரியா இருந்தாலும் அவங்க இவ்வளவு கண்ணியமா நடத்துனாங்க, இங்க வேற மாதிரில இருக்கு பெங்கால் அப்படிங்கிற இதெல்லாம் கூட அவருக்கு புரியும் நினைக்கிறேன். எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.